இந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. தாயுடைய ஆசீர்வாதத்தையே வேண்டான்னு சொல்றியே அமிர்தா. வேணுமா வேண்டாமான்னு தீர்வு செய்யற வாய்ப்பையே நான் உனக்கு தரலையே அமிர்தா. அந்த சக்திகளோட உதவியால நாகராணி கிட்ட இருக்கிற சக்திகளை எல்லாம் அவகிட்ட இருந்து பிரிச்சு அவளை சாதாரண மனுஷி ஆக்குறேன். மன்னிச்சிருங்க குருவே, என்னோட அவசரத்துல உங்க சாப விமோசனத்தை பத்தி நான் யோசிக்காம விட்டுட்டு. சொல்லுங்க குருவே, நான் இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க குருவே, நான் இப்ப என்ன பண்றது? கவலைப்படாத அமிர்தா, என்னுடைய நேரமும் முடிவுக்கு வந்தாச்சு. நாகங்களோட பலிதானம் இப்ப ஆரம்பிக்கட்டும். அப்பதான் நாகராணியோட சக்தியை அழிக்கிறதுக்கு எனக்கு சக்தி கிடைக்கும். ஓம் நாகச்சந்திரிகாய நமக. ஆவாஹயாமி. வாங்க சர்ப்பங்களே வாங்க. தட்சக வனத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பங்களே, இப்ப நீங்க உங்களை அக்னிக்கு காணிக்கையாக்கக்கூடிய நேரம். ஜெய் மகா காளி. ஆகி நாகேந்திரா வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வெறும் ஒரே ஒரு நாகராணியோட சக்திகளை அழிக்கிறதுக்கு தட்சக வனத்தில் இருக்கக்கூடிய மொத்த நாக குலத்தையுமே அக்னிக்கு காணிக்கையாக்குறேன். நாகராணி, இது முடிவுக்கான ஆரம்பம் மட்டும்தான். பார்த்துக்கிட்டே இரு. இன்னும் 2 நாட்கள்ல உன்னோட மொத்த சக்திகளையும் நான் எப்படி பறிக்க போறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. ஜெய் மகா காளி. அமிர்தா, இப்படி வீணா யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல மகளே. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கொஞ்சமாவது உனக்கு உதவுனேங்கிற திருப்தி இருக்கு. நேரம் மீறிக்கிட்டே இருக்கு. புறப்படுமா, இங்கிருந்து புறப்பட்டு போ. இல்ல குருவே, எந்த காரணத்தை கொண்டும் உங்களை இழுக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. எப்படியாவது உங்களை இந்த நிலைமையில இருந்து காப்பாத்தியே ஆகணும். உங்களை காப்பாத்தியே தீருவேன். அது உன்னால முடியாத காரியம்னு சொன்னனே அம்மா. என்னால முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா ஒருத்தர் மனசு வச்சா முடியும். நீலகண்ட, நீலகண்டா, நீலகண்டா, எனக்கு இப்போ உன் உதவி தேவைப்படுது. நீலகண்டா, வா. நீலகண்டா, வா. எங்க இருக்க? வா. சொல்ல அமிர்தா, என்ன உதவி உனக்கு தேவை? நீலகண்டா, நாகமணி நாகலோகத்துக்கு போய் சேரணுங்கிறது விருப்பம் இல்லையா? நிச்சயமா. இப்போ
நாகமணி அடையக்கூடிய என்னோட போராட்டத்துக்கு ஒரு பெரிய கண்டம் வந்திருக்கு. நான் நாகமணியை எப்படியாவது அடைஞ்சாகணும்னா அந்த குரு உயிரோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அவர் ஏதோ தீய சக்திகளுடைய சாபத்துக்கு ஆளாகி தன்னுடைய தேகத்தை இழந்துட்டு நிக்கிறாரு. இப்போ ஒரு மகா சர்ப்பம் வந்து தன்னை தானே அழிச்சுக்கிட்டு அவருக்கு தேகதானம் பண்ண மட்டும்தான் அவரால தன்னுடைய பழைய உருவத்துக்கு வர முடியும். அதுவும் இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நடந்தாகணும். ஆதிசேஷனுடைய அம்சம் உள்ள நீ அவருக்கு இப்ப தேகதானத்தை பண்ணி ஆகணும். பூலோகத்துல உன்னோட தேகத்தை நீ இழந்தாலும் நாகலோகத்துல உனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது நீலா. தயவு செஞ்சு இந்த காரியத்துல எனக்கு உதவி பண்ணு. உன்னுடைய தேகத்தை தானம் பண்ணு. குருவுக்கு உதவி செய் நீலா. தாழ்மையோட இதை நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். நாகமணி அடையறதுக்காக நீ நடத்துற இந்த போராட்டத்துக்கு நான் இப்ப அவருக்கு தேக தானம் பண்றதுனால பயன் கிடைக்கும்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். பூலோகத்துல இருக்கிற என்னோட தேகத்தை நாகமணி கிடைக்கிறதுக்காக தியாகம் பண்ண நான் தயாரா இருக்கேன். இத நான் முழு மனசோட மகிழ்ச்சியா சொல்றேன். ரொம்ப நன்றி நீலா, ரொம்ப நன்றி. எனக்கு உதவி செய்ய நீ ஓடி வந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. நான் கிளம்புற நேரமாச்சு. உன்னுடைய உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். போயிட்டு வா நீலா, போயிட்டு வா. என்ன அர்ஜுன் அப்படியா சொன்னா? ஆமா அத்தை, எழுந்துடா பேசுடா, இல்லனா நான் அத்தை கிட்ட போய் சொல்லிடுவேன்னு சொன்னதுக்கு அத்தை என்ன அவங்க பாட்டி கிட்ட கூட போய் சொல்லிக்கோ, நான் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அத்தை. ஓஹோ மயூரி, அவ உன்கிட்ட விளையாடுறான். நான் அவனோட அம்மா. அவ வழியிலேயே போய் அவனை பிடிக்கிறேன் பாரு. நீ சீக்கிரமா போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா போ. சரிங்க அத்தை. அர்ஜுன், டே அர்ஜுன், விளையாடுனது போதும், சீக்கிரமா எழுந்துடுறா. ரொம்ப விளையாடுன அப்புறம் எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். இங்க பாரு, கோவம் வந்து அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா எழுந்துரு. எழுந்துடுறா, உன் விளையாட்டு இதோட நிறுத்திக்கோ. அர்ஜுன், ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. அத்தை இந்தாங்க தண்ணி. குடுமா, சும்மா வாயில பேசினா அவன் கேட்க மாட்டான். என்ன பண்றேன்னு பாரு. அர்ஜுன், என்னவ எழுந்திருக்க மாட்டேங்கிறான்? ஏய், அர்ஜுன், 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 டே அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் எழுந்துடுறா. அர்ஜுன், டே அர்ஜுன். ஐயோ கடவுளே, இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. உடம்பெல்லாம் வேற சில்லுன்னு போயிருக்கு. அர்ஜுன் எழுந்துரு, அர்ஜுன் எழுந்துடுறா. அத்தை, எனக்கு என்னவோ இவன் மயக்கத்துல இருக்கான்னு தோணுது அத்தை. மயக்கத்துல இருக்கானா? டேய் டே அர்ஜுன், என்னம்மா, என்ன சாப்பிட்டா இவன்? அர்ஜுன் இங்க பாருங்க, டேய் இந்த பழத்தோல் இருக்கு, அநேகமா இததான் சாப்பிட்டுப்பான்னு நினைக்கிறேன். இந்த பழத்தையா? இது அமிர்தா கோவில்ல இருந்து பிரசாதமா கொண்டு வந்ததாச்சே. இத சாப்பிட்டு இவனுக்கு இப்படி ஆச்சு. ஐயோ அர்ஜுன், டேய் டேய் அர்ஜுன், அர்ஜுன் எழுந்துடுறா. அர்ஜுன், அர்ஜுன் கண்ணை திறந்து அம்மாவை பாருப்பா. அர்ஜுன் எழுந்துடுறா, அம்மாவை பாருடா. மயூரி, ஏதாவது ஆபத்து ஆகிறதுக்கு முன்னாடி இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோமா? அர்ஜுன், அர்ஜுன், அத்தை தூக்கிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அத்தை. இரு, நான் போய் கருணாவை கூட்டிட்டு வரேன்.
அர்ஜுன் எழுந்துரு அர்ஜுன். கர்ணா கர்ணா கொஞ்சம் சீக்கிரம் வா. அர்ஜுன் அத்தை. டேய் அர்ஜுன், அர்ஜுன் இங்க பாருடா. டேய் ஐயோ எழுந்துரு அர்ஜுன். அர்ஜுன் எழுந்துடுற கண்ணா. ஐயோ டேய் எழுந்துடுறா. சித்ரா, வாணி இங்க வாங்க. என்னாச்சு? என்னாச்சு அர்ஜுனுக்கு? அர்ஜுன் 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 அர்ஜுனுக்கு என்னாச்சு? என்னங்க என்னமோ செத்தவனை உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சிருக்கீங்க. பேசாத. சித்ரா, எந்த நேரத்துல என்ன விஷயம் பேசுறதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அர்ஜுனுக்கு என்ன சொன்னீங்க? எல்லாரும் பயந்து போயிருக்கோம். கரண், நீ முதல்ல போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. சரிங்க சித்தி. ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அர்ஜுனுக்கு என்ன ஆச்சு? அத்தை ரொம்ப நேரமா அர்ஜுன் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். நானும் இப்ப அதைத்தானே சொன்னேன். சித்ரா, கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியா? என்னக்கா சொல்றீங்க? மூச்சு விட மாட்டேங்கிறன்னா என்ன அர்த்தம்? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஏதாச்சும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டானா? அதனாலதான் மூச்சு விட முடியாம இருக்கானா? இன்னைக்கு வீட்டுல என்ன சமையல் பண்ணீங்க? இல்ல அத்தை, அர்ஜுன் அது ஏதோ பாதி பழத்தை சாப்பிட்டுருப்பான் போல இருக்கு. பக்கத்துல மிச்சத்தை போட்டிருக்கான். கடவுளே. பழமா? என்ன பழம்? யார் கொடுத்தது? அதான் பாட்டி, அமிர்தா அப்போ கோவில்ல இருந்து அர்ஜுனுக்கு மட்டும்னு சொல்லி கொண்டு வந்தால, அந்த பழமா தான் இருக்கும். அமிர்தா, பாத்தியா ஹேமா? கடைசி அவ என் பேரனோட உயிரையே வாங்கிட்டா பாத்தியா? இல்ல, அது யாரா இருந்தாலும் சரி, என் பேரை உயிரோடு விளையாடுறவங்களை நான் சும்மா விட மாட்டேன். அது அவன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, அவளை நான் சும்மா விட மாட்டேன். விஷ்ணு, ருத்ரா, அர்ஜுன், त्रिकाल नेत्र त्रिनेत्र शूल त्रिशूलगात्रम् सत्य प्रभाव दिव्य प्रकाश मंत्र स्वरूप मात्रम् निष्प्रपंचादि निष्कलंकोऽहं निज पूर्ण बोधहं प्रत्यगात्माहं नित्य ब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहं हम सच्चित् प्रमाणम् ओम ओम मूल प्रमेयम् ओम ओम अयं ब्रह्मास्मि ओम ओम अहं ब्रह्मास्मि ओम எங்க போயிட்டு உள்ள வர? இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. ஆக மொத்தத்துல என் பேரனை நீ பலி வாங்கிட்டல்ல, கொலகார பாவி. பாட்டி, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? இத பாருங்க,
இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கான நேரம் இல்ல. தயவு செஞ்சு என்ன உள்ள போக விடுங்க பாட்டி. இந்த வீட்டு பிள்ளைக்கு விஷத்தை வச்சு கொண்டு விடு. நீ உன்னை வீட்டுக்குள்ள போக விடுவனா? அப்படியே போயிடு. பாட்டி தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. சொன்னா கேளுங்க. இப்ப எந்த விஷயத்தையும் பேசுற நிலைமையில நான் இல்ல. சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள இந்த சிவலிங்கத்தை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சாகணும். தயவு செஞ்சு எனக்கு வழி விடுங்க. பாவி, நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரமே சரியில்லை. அதிர்ஷ்டம் கெட்டவ நீ, ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவ நீ. இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதே மாதிரி இந்த சிவலிங்கமும் இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரக்கூடாது. உன்னோட தெய்வத்தை கூட்டிக்கிட்டு இந்த இடத்தை விட்டு போயிடு. போங்கறல. வராதே. பரமேஸ்வரா, நான் உன்னோட பாதங்கள்ல சேர வேண்டிய நேரம் நெருங்கியாச்சு. பூலோகத்துல நான் என்னையே அறியாம ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. தயவு செஞ்சு மன்னிச்சிரு. எனக்கு மோட்சத்தை கொடுப்பா. ஓம் நம சிவாய. அதுக்கு இன்னும் நேரம் வரல. நீங்க இன்னும் வாழ வேண்டியவர். உங்களால ஆக வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதனால நான் உங்களுக்கு தேகதானம் பண்ண போறேன். தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கங்க. நீலா, நீயா? ஆமா, ஒரு மகா காரியத்துக்கு பேருதவியா இருக்கும்னு நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இதோ ஓம் நம சிவாய. ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत् कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा त्रिपुर नाश रक्षणा व्योमकेश महासेन जनक पंचवक्त्र परशुहस्त नमः ओम शिवोहम रुद्ररूपं भजेहम ओम शिवोहम. நீலா, உன்னோட இந்த தியாகத்தை, உன்னோட உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். சங்கரா, உன்னுடைய கருணையே கருணை. ஓம் நம சிவாய. அத்தை, அங்க பாருங்க அர்ஜுன். அக்கா,
அர்ஜுன் 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 இங்க பாருடா. அர்ஜுன் கண்ணை திறடா.